பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் டைலாக், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், பெஸ்ட் மேக்கப், பெஸ்ட் லைட்டிங் அப்படின்னு என்னன்னா ஒரு 12 ஆஸ்கார். இதெல்லாம் நம்ம வீட்டுக்காரமாக குத்துருங்க அப்படின்னு அவர் ப்ரெஷர் குத்துருக்கிறதா கேள்வி. அவருக்கு நோபல் கிடைக்காதது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஊட்டமா கேட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உலகம் முழுக்க இவ்வளவுதான் ஆம்பளைங்களோட நிலைமை. அதனாலதான் பதறி போய்கிறாரு மனுஷன். இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு 18% வரி குறைச்சதுக்கு அந்த 1.4 பில்லியன் மக்கள் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது நாங்கள் 0% டாரிஃபு ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்காரா? ரோட்ல போறவன் 1000 சொல்லிட்டு போவான்டா, பைத்தியக்காரன் 1000 புலம்பிட்டு போவான்டா, அவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல ட்ரம்ப் சொல்லிட்டாரு குச்சி நிற்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? ஒரு குறிப்பிட்ட கட்சியில சேர்ந்த உடனே மூளையை அடகு வச்சு போட்டு உங்க தலைவர் மாதிரியே வந்து ஜிங்கு ஜக்குன்னு தட்டிக்கின்னு வெள்ளக்காரன் சொன்னா அவன் வந்து வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான், இப்படியே தான் நம்பிட்டு இருப்பீங்களா நீங்க? டீல் ஒன்றும் முடியல. அந்த டீல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இது யார் சொன்னது? யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இது கூட தெரியாம நீங்க ஒரு மாதிரி கையெழுத்து போட்டீங்க, இந்தியாவின் நலன்களை வித்து போட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியுது அந்த கும்பல். இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள போயிடுச்சுமா. இன்டர்நேஷனல் டிப்ளமசினா என்ன தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்கள்ல சொல்லிய வார்த்தைகளை விட சொல்லாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பது. இது கூட தெரியாம ஏன்னா எல்லாரும் வந்து ராகுல் காந்தி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து தமிழக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து பெரிய பிரச்சனை ஓடி நிற்குது. இந்த நேரத்துல இங்க இருக்க ஒருத்தர் அறிவாலயத்துக்கு போயிட்டு என்னங்க இல்ல அதான் என்ன பிரச்சனை கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா நீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கும் தன்மானம் இருக்கின்றது, திருப்பி தாக்க தெரியும் சொன்னாங்கல்ல. அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சு சைனீஸ் எம்பசியில் போய் கேட்டு வந்தீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, ரஷ்யன் ஏஜென்ட் 007 நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். என்ன சார் ட்ரம்ப் அவர்கள் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு இருங்க. அதுக்கு முன்னாடி விக்ரம் ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. என்ன சார்? 1 மாசம் லீவ் போட முடியுமா இங்க? 1 மாசம்? ஏன் சார்? ஓகே சார், போடுறோம். ஃபேமிலியை விட்டுட்டு போனோம், பரவாயில்லையா? எங்கே போகணும் சார்? ஃபாரின் போனோம். நல்ல சம்பளமா? நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, நல்ல ஸ்டார் ஹோட்டல் தாங்களா, நல்ல சாப்பாடு. ஒருவேளை ஃபேமிலியை விட்டு போகிறதுக்கு முடியாதுன்னு சொன்னால் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஃபேமிலியோட போயிட்டு வந்துடுங்க. 1 மந்த் தானே? 1 மந்த். ஓகே சார். நல்ல காசு. அதுக்கப்புறம் உலக அளவில் நீங்கள் ஒரே நாளில் ஒபாமா ஆயிடுவீங்க விக்ரம். என்ன சார் அந்த அளவுக்கு ஒர்க்கு? ஆஸ்கார் கமிட்டி இருக்கு இல்லையா? ஆமா. அதுல மெம்பர் ஆகிறதுக்கு. ஆஸ்கார் கமிட்டி மெம்பரா? ஆமா. ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். ஏன் சார் அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரா? அதாவது இந்த நம்ம ட்ரம்ப் இருக்காதுல்ல, அவங்க வீட்டுக்காரமா அவங்கள வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிறாங்க. மெலனியா ட்ரம்ப் அதை பத்தி. அது ப்ரமோஷனுக்கே வந்து 75 மில்லியன் செலவு பண்ணிக்கிறாங்களாம். எப்பா. ஆமா. இப்போ அவர் வந்து இந்த பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் டைலாக், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், பெஸ்ட் மேக்கப், பெஸ்ட் லைட்டிங் அப்படின்னு என்னன்னா ஒரு 12 ஆஸ்கார். அதெல்லாம் நம்ம வீட்டுக்காரமாக குத்துருங்க அப்படின்னு அவர் ப்ரெஷர் குத்துருக்கிறதா கேள்வி. அப்படி யாராவது அந்த கமிட்டி மெம்பர்ல இல்ல இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த அப்படி உனக்கு 50% எக்ஸ்ட்ரா இன்கம் டேக்ஸ் அப்படி சாபம் கொடுத்துருவார் போல இருக்குது. அதனால பயந்து நடுங்கின்னு ஐயோ நான் வரவே இல்லை இந்த தடவை ஆஸ்கார் கமிட்டிக்கு அப்படின்னு எல்லாம் தலை ஓடுறாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அங்கே போயிட்டு எல்லா அவார்டையும் தூக்கி அந்த சினிமாலாம் காமிப்பாங்கல்ல, ஒரே பையன் வந்து எல்லா பரிசையும் வாங்கி போவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதுக்கு தான் அவார்டு, இதுக்கு மேலேயும் 2 அவார்டு புதுசாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முகாம்பா குஷி ஆயிடுவாரு. உடனே உங்களுக்கு வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் அது கொடுத்தாலும் குத்துருவாரு. இங்கே வசாம அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படியே அந்த ஃபாக்ஸ் நியூஸ்ல அதுலேயும் ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருவாரு. நம்ம பையன் அவனுக்கு செய்யாம அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவாரு. என்ன யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு 1-2 நாள் தான் டைம் இருக்கு. என்ன சார் அவர் என்னன்னா நோபல் பிரைஸ் வாங்கி ஆகணும் அங்க ப்ரெஷர் கொடுக்குறாரு, இவங்க என்னன்னா ஆஸ்கார் வாங்கி ஆகணும் இவங்க இங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. தம்பி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு நோபல் கிடைக்காதது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஊட்டமா கேட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உலகம் முழுக்க இவ்வளவுதான் ஆம்பளைங்களோட நிலைமை. அதனாலதான் பதறி போய்கிறாரு மனுஷன். எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நிற்கிறாரு. அதனுடைய ஒரு பார்ட்டு தான் அந்த வரி குறைச்சதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்க போலியா சார்? ஐயா. ஓகே சார். சார் இப்போ அந்த ட்ரம்ப் அவர்கள் ஏன் திடீர்னு வந்து 25% 15% குறைக்கிறதுக்கு காரணமா இருக்கு?
அப்படி அவர் சொன்னாலுமே அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு, அதாவது ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது நிப்பாட்டிடுறோம் அப்படின்ட்டு. முதல்லாம் வந்து கீழ்கட்ட லீடர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்களே சொல்கிறாரே சார், இதை வேற இங்கே எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அங்கே பாருங்க, ட்ரம்ப் கண்டு பயந்துட்டாரு, ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது நிப்பாட்டுறாரு அப்படின்ட்டு. இந்த RX-100 பார்த்துருக்கீங்களா, யமஹா? ஆமாம் சார், சின்ன பைக் நீட்டாக படு. இன்னைக்கும் வந்து 1.5 லட்சம் விலை போகுது அந்த வண்டி. ஆமாம், பழைய வண்டி தான். 30 வருஷத்து வண்டி வாங்கணும்னா கூட உங்களுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா கம்மி கிடைக்க மாட்டேதுங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் வரும், யமஹா வந்து ரீலான்ச்சிங் RX-100 அப்படின்னோடனே எல்லாரும் காத்துட்டு இருப்போம். 1.5 லட்சமா 2 லட்சமா பரவாயில்ல அப்படின்னு காசு சேர்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணால் இல்லை அது யாரோ ஃபேக் நியூஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாருங்க. இதையெல்லாம் போய் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை நான் என்னன்னு சொல்றது? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஐ ஸ்போக் டு மை டியர் ஃப்ரெண்ட் மோடி அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து அதாவது மோடி அவர் வந்து பேசலை, அதனால தான் ட்ரேட் டீல் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே எல்லாம் என்ன இந்தியாவுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதா? ஏன்னா மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒருத்தன் காலில் போய் ஓடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வேணா மானம் கட்ட பயல்வளாக இருக்கலாம், அதுக்காக வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களையும் வந்து மானம் இல்லாதவன் நினைக்காதீங்க. இப்போ ஐ ஸ்போக் டு அப்படின்னும் போது த கால் மஸ்ட் ஹவ் பீன் இனிஷியேட்டட் ஃப்ரம் தேர் சைட். புரியுதுங்களா? அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி இதெல்லாம் வந்து 500 பில்லியனுக்கு இந்தியா வாங்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் 0% டாரிஃப்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இவனால் 25 + 25 50 அப்படின்றத அதை பற்றி எதுவும் சொல்லாமல் ஒட்டுக்கா 18%, 15 இல்லை 18% அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கு பதில் மோடி ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு 18% வரி குறைச்சதுக்கு அந்த 1.4 பில்லியன் மக்கள் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது நாங்கள் 0% டாரிஃபு ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்காரா? முதல்ல டீல் ஓகேன்னு அவர் சொல்லிக்கிறாரு. இது இந்த யூரோப்பியன் யூனியன் கூட தான் வந்து டீல் ஓகேன்னு சொன்னார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். என்னமா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, கையெழுத்து போட மாட்டேன். ஏங்க அந்த ஆள் தாங்க ஓகேன்னு சொல்லின்னு தெரியலாம், யாருங்க கையெழுத்து போட்டான், அதெல்லாம் ஒன்றும் டைப்பே அடிக்கலை அப்படின்றாங்க. ஸோ கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது செல்லும். கையெழுத்து போட்டதையே கீசி போட்டு செல்லாது. ராகுல் காந்தி ட்ரம்ப் அப்படின்னவர் அவர். அதனால கையெழுத்து போடாது எப்படி செல்லும்? மோடி அவர்கள் அந்த 18% குறைச்சதை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நாம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோன்றதையோ 500 பில்லியன் எனர்ஜி, ரஷ்யன் ஆயில் ஸ்டாப்பேஜ் இதை பற்றி அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவர் ஏதோ சொல்லினுக்கிறாரு, இந்த 8 கோடு போட்டேன் 9 கோடு போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு போட்டோமே, இதில் என்ன வந்தது உங்களுக்கு? உடனே பார்த்தீங்களா, அவர் சொல்லிட்டாரு, ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ரோட்டில் போகிறவன் 1000 சொல்லிட்டு போவான்டா, பைத்தியக்காரன் 1000 புலம்பிட்டு போவான்டா, அவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்போ நான் கூட வந்து விண்வெளி நாயகனை எவ்வளோ கேள்வி கேட்குறேன், அவர் ஏதாவது பதில் சொல்கிறாரா? சொல்ல மாட்டார். ஒன்று சொல்ல முடியாது, ரெண்டாவது இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு ட்ரம்ப் இருக்காரு. அவங்க ஊட்டம்மாவே அவரை மதிக்கிறது இல்லை. இங்கே இருக்கிற சில சில்வண்டுகள் தான் வந்து ட்ரம்ப் சொல்லிட்டார் அப்படின்னு. முதல்ல இந்தியா US டோட்டல் ட்ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 122 பில்லியன் 2024. ஒட்டு மொத்தம் வாங்கிறது விற்கிறது எல்லாம் சேர்த்து. இதில் வந்து நம்ம கிட்டேருந்து, நான் சொல்கிறது மெர்ச்சன்டைஸ் மட்டும், குட்ஸ் எக்ஸ்போர்ட் மட்டும், நம்ம கிட்டேருந்து வந்து அரௌண்ட் ஒரு 79-80 பில்லியன் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்க கிட்டேருந்து 40 பில்லியன் நாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் ஒரு 40 பில்லியன் அப்படி இருக்குது பாசிட்டிவாக. நம்ம இப்போதைக்கு அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது 40 பில்லியன் அரௌண்டு. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, 500 பில்லியனுக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னா 12 மடங்குக்கும் மேலே. எப்படி ஓவர் நைட்டில் நம்ம வாங்குறோம்னா உங்ககிட்ட விற்கிறதுக்கு என்னடா இருக்கு? மானத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட விற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரேடியாக 40 பில்லியன்லேருந்து 500 பில்லியன் அப்படின்னா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்லை ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னு குச்சி நிற்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? ஒரு குறிப்பிட்ட கட்சியில் சேர்ந்தவொடனே மூளையை அடகு வச்சு போட்டு உங்கள் தலைவர் மாதிரியே வந்து ஜிங்கு ஜக்குன்னு தட்டிக்கின்னு வெள்ளைக்காரன் சொன்னால் அவன் வந்து வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான், இப்படியே தான் நம்பிட்டு இருப்பீங்களா நீங்கள்? உங்களை மாதிரியே மானம் கெட்டு போயிட்டு எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்தியர்களுக்கு மானம் உண்டு. நீங்கள் எல்லாரையும் அந்த மாதிரிலாம் வந்து தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், 6 மாதம் பாருங்கள் அவங்களா வழிக்கு வராங்களா இல்லையான்னு. எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். கரெக்டாக ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு இப்போ 6 மாதம் ஆயிடுச்சா, வழிக்கு வந்தாங்களா? அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியனுடைய அந்த FTA
நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், வயிறு எரியுது அவங்களுக்கு. ரொம்ப வைத்தறிச்சல். பாருங்க, அவங்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டாங்க, என்னயா எங்ககிட்ட வந்து ஃபண்டிங் மட்டும் வாங்கிக்கிற, கட்சியில் வந்து இது மாதிரி பண்ணிட்டிய, நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் வந்து டீல் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் சொன்னமா இல்லையா? அதான் அவராக ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி, இப்போ சில பேர் வந்து பாருங்க, அந்த அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி அப்படி சொல்லியிருக்கார், இந்த இவர் அப்படி சொல்லியிருக்கார், எல்லாம் வந்து டீல் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கு தெரியாது, இங்கே நாட்டுக்கு தெரியாது அப்படின்னு இங்கே இருக்கிற சில்வண்டுகள் குதிச்சு நிற்குதுங்க. அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, US Chamber of Commerce President and CEO Susan P. Clark today welcomed progress toward a trade deal. எப்படி? Progress toward a trade deal between the United States and India, a development that the Chamber and American and Indian businesses have long sought. அப்ப என்ன அர்த்தம்? டீல் ஒன்றும் முடியல, அந்த டீல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இது யார் சொன்னது? US Chamber of Commerce. இது கூட தெரியாம நீங்க இது மாதிரி கையெழுத்து போட்டீங்க, இந்தியாவின் நலன்களை வித்து போட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியுது அந்த கும்பல். இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள போயிடுச்சுமா, நீ பாட்டுக்கு வேற ஏதாவது நினைச்சுக்க பாரு. அதான் உனக்கு என்ன தோணுது விக்ரம்? ஸோ நம்மளுடைய நலன்கள் எந்த இடத்திலும் வந்து காவு கொடுக்கப்படவில்லை. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா ஒத்துக்க மாட்டோம் தான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான். அவர் 1008 சொல்லிட்டு போவாருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க உட்காந்து, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க அப்படின்னு இங்கே ஆரம்பிப்பானுங்க. பாருங்களேன், எதனால் அந்த கேள்வி எழுதுனா சார், நீங்கள் வந்து 25% 17% குறைச்ச உடனே 140 கோடி மக்கள் சார்பாக ட்ரம்பிடம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாப்ல குறைச்ச உடனே. ஆனால் அதுக்கு அடுத்து சொல்றது ரஷ்யாட்ட இருந்து ஆயில் நிப்பாட்டிறாரு, அடுத்து வெனிசுலாட்டு எங்கள்ட்ட இருந்து ஆயில் வாங்க போறாரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் இல்லை அவர் அப்படிலாம் நல்லா அப்படி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லலாமே சார். இன்டர்நேஷனல் டிப்ளமசினா என்ன தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்களில் சொல்லிய வார்த்தைகளை விட சொல்லாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம். இது கூட தெரியாம ஏன்னா எல்லாரும் வந்து ராகுல் காந்தி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இஷ்டத்துக்கு ஏதாவது உளர வேண்டியது. வாட் ஷுட் ஐ சே அப்படின்னோடனே நான் என்ன உனக்கு அட்வைசரா அப்படின்றாங்க. பார்த்தோம் நேத்துக்கு இந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா? இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரம்ப் சொன்னதை வந்து ஓகேன்னு சொல்லி குச்சி நிற்கிறாங்கல்ல. சரி, நேற்றுக்கு வந்து இதுதான் அந்த செக்யூரிட்டி த்ரெட்டு, சைனா வந்து நம்ம பகுதிகளை ஆக்கிரமித்து விட்டது, அது வந்து ஆர்மி சீஃப் அவர் சொல்லியிருந்தாரு, அது புக்கில் இருக்குன்றாங்க. அந்த புக்கு எங்கடா அப்படின்னா இல்லை, அதை பத்திரிகையில் வந்துருன்றாங்க, என்னையோ மாற்றி மாற்றி போட்டுனுக்கிறாங்க. இப்போது அந்த சம்பவம் அந்த சீனாவோட இங்கே அந்த எல்லையில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் எங்கே போனார்? திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு வந்தார். பாஜகவில் வந்து நீங்க எதுக்கு போனீங்கன்னு கேட்ட உடனே போகவே இல்லைன்னு நாங்கள் முதல்ல காங்கிரஸ்ல. அதுக்கப்புறம் அந்த படங்களெல்லாம் எடுத்து விட்ட உடனே வேற வழி இல்லாம இல்லை அது என்ன நடக்குது அங்கே அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்க போனார் அப்படின்னாங்க. விக்ரம், இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. உக்ரைனில் இருக்க ஒரு எம்பி அவர் வந்து கீவில் இருக்க ரஷ்யன் எம்பசி, இஃப் அட் ஆல் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு ரஷ்யன் எம்பசி அஃபிஷியல்ஸ் கிட்ட ஏதோ பேசிட்டு வராரு. எதுக்குடா நீ அங்கே போனேன்னா, இல்லைங்க அதான் என்ன சண்டை என்ன பிரச்சனை ஏதுன்ட்டு ரஷ்யன் அம்பாசிடர் கேட்டு வர போனேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க? சரி, இப்போ நான் இப்படி கேட்குறேன், இந்த உதாரணம் நிறைய தடவை சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து தமிழக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து பெரிய பிரச்சனை ஓடி நிற்குது. இந்த நேரத்தில் இங்கே இருக்க ஒருத்தர் அறிவாலயத்துக்கு போயிட்டு என்னங்க இல்லை அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா நீங்கள்? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கும் தன்மானம் இருக்கின்றது, திருப்பி தாக்க தெரியும் சொன்னாங்கல்ல. அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சு சைனீஸ் எம்பசியில் போய் கேட்டு வந்தீங்க? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்தியா மீது நம்பிக்கை இல்லை, இந்தியர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதனால இவங்க வந்து வெளிநாட்டுக்காரனையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பந்தம் போட்டிங்களாமா அப்படின்றதுக்கு பதிலே சொல்லலைல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் அந்த ஆயில் ஸ்டாப்பேஜ், வெனிசுவேலா ஆயில் வாங்குறது இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலைன்னு ராகுல் காந்தி கிட்ட முதல்ல போய் கேளுங்க. நாங்கள் ஒப்பந்தம் போட்டிங்களா, ஃபோட்டோலாம் சுற்றி நிற்குது, இன்னும் அதுக்கு வந்து ஒரு பதில் கூட சொல்லலை. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? எந்த இதாக கேட்டிங்களா? நேற்றுக்கு பத்திரிகையாளர் கேட்கலாம், நீங்கள்லாம் வந்து பிஜேபியோட அஜெண்டா, நீங்கள் பிஜேபியோட ஆளு அப்படின்ட்டாங்க. யார் என்ன வார்த்தை? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுதா? எஸ், இந்தியன் எக்கானமி இஸ் a dead economy. உங்களுக்கெல்லாம் தெரியாதா? டெட் எக்கானமியோட தான் ஆமாம் ஓடி வந்து அக்ரிமெண்ட் போட்டுனுக்கிறான்.
IMFல சொல்றாங்க இன்னைக்கு உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அது என்ஜின் ஆஃப் growth அப்படின்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு இட்ஸ் a dead economy அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? நான் ஏன் சொன்னேன் அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வந்து அதை கைட்டி வச்சுட்டு தான் யோசிப்பாங்களா அப்படின்னு. இதுல இருந்தே தெரிய வேணாமா? சரி, இன்னும் இது வந்து காலத்தின் கட்டாயம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டாரிஃபை குறைச்சி தான் ஆனோம். ஒரு ஃபேஸ் சேவர் ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து யாரும் சொல்லக்கூடாது இல்ல, பார்த்தீங்களா இவர் வந்து தோத்து விட்டார், பயந்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக வேண்டி இந்த மாதிரி பூசி மொழிகிறதுக்கு முதல்ல அந்த 500 பில்லியன் நம்ம வாங்குறோமா, ரஷ்யாலேருந்து நிறுத்துறோமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. எவனோ ஒரு கிச்சிலுக்கு இருக்காங்க உளறிட்டு இருக்கான்றதுக்காக அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்கன்னா நாங்க உங்க மாதிரி அடிமைகள் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே சார். பட் இருந்தாலுமே ஆசியாவிலேயே வந்து 18%, அதாவது டேக்ஸ் ரொம்ப டேரிஃப் கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இந்தியா இருக்குது. பாகிஸ்தானே 19% இருக்குது. ஏன் பாகிஸ்தானுக்கு அந்த சலுகைலாம் கொடுக்கல அவரு? ஏங்க பாகிஸ்தானுக்கு நீங்க வந்து 4% கூட கொடுங்க, பிரச்சனை இல்லைங்க. இல்லை 0% கூட ஆக்குங்க. அவங்களுடைய மெயின் எக்ஸ்போர்ட் கமோடிட்டி வந்து பெக்கர்ஸ், அப்புறம் தீவிரவாதிகள், அப்புறம் அந்த கோவியர் கழுதைகள், இதுதான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சமீபத்தில் அந்த பிரசிடென்ட் நினைக்கிறேன் அவர் தான் பேசியிருந்தார். உலகமெல்லாம் பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு பிச்சை கேட்க போகும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது எனக்கு, ஷேமா இருக்கு எங்களுக்கு அப்படி சொன்னாரா? இல்லை, ஷபாஸ் ஷெரீப் தான் சார் சொன்னார். பிரைம் மினிஸ்டர்ல அவர். கரெக்ட், பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. சொல்லியிருந்தார். ஆமா, அசிங்கமா இருக்கு எனக்கு இப்படி பிச்சை கேட்க போறதுக்கு அப்படின்னு. லோன் கேட்க போறதுக்கு சார், பிச்சை எடுக்க போல. பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படின்னாரு அவர். அசிங்கமா இருக்குது எனக்கு அப்படின்னாரு. ஒரு எதிர்கட்சி எம்பி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து உலகமெல்லாம் பிச்சை பாத்திரம் எடுத்துன்னு போய் நிற்கிறாரு, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு. அந்த பாட்டை ஒன்னா ரிங்டோனா வச்சுக்கலாம் அவங்களுக்கு. அங்கேருந்து ட்ரம்ப் கூப்பிட்ட உடனே இந்த பாட்டு வர மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு 18% அப்படின்றது ட்ரம்ப்புடைய இந்த கலாட்டாக்கு எல்லாம் மெயின் ரீசன் சீனாவை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்தியாவோட துணை இல்லாம நீங்க சீனாவை கண்டெயின் பண்ண முடியாது. ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் ரஷ்யா, 2 பேரோடையும் நீங்க வந்து ஒத்து போனா மட்டும்தான் நீங்க நினைக்கிற மாதிரி சீனாவை கண்டெயின் பண்ண முடியும். என்ன ஒண்ணே அவர் காதுக்குள்ள யாரோ போய் உக்காந்துக்கின்னு நீதான்ப்பா வந்து உலக நாயகன், உண்மையான உலக நாயகன் சொல்லிட்டதுனால எல்லாரும் வந்து என்னங்க யூரோப்ல இருக்கவங்கலாம் வந்து கைத்தட்டி நிற்கிறான், டாடி டாடின்னு சொல்லி நிற்கிறான், இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா, டே அவனெல்லாம் இத்து போன பயிலுவாடா, மானங்கெட்ட பயிலுவா, உன அண்டி பழைக்கிற பயிலுவா, முதுகெலும்பு இல்லாதவனுங்க, அவங்க கைத்தட்டுவானுங்க. நீங்க எங்க வந்தாலும் கூட சாப்பிட்டுட்டு சரிங்க டாடி டாடின்னு சொல்லிட்டு போவாங்க. எங்களை மாதிரி மான ரோஷம் இருக்கவங்களா அவனுங்க. அதனால தான் இன்னைக்கு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச முடியாம கிரீன்லாண்டு எடுத்துக்கிறான்னு. அது வேற பாரு, கிரீன்லாண்டில் ஒப்பந்தம் போட்டேன்னாரு. இப்போ யாராவது கிரீன்லாண்டை பற்றி பேசுகிறாங்களா? யாரோட ஒப்பந்தம் போட்டார்? நேட்டோ செக்ரட்டரி ஜெனரல் ரட்டோட போட்டார். கிரீன்லாந்து சொல்கிறாங்க, டென்மார்க் சொல்கிறாங்க. எவன் நிலத்தை எடுத்து யார் அக்ரிமெண்ட் போடுறது? என்னடா நடக்குதுங்க அப்படின்றாங்க. இப்போ சுத்தமாக அதை பற்றி விட்டுட்டாரு. ஈரான் அப்படின்னாரு. இப்போ ஒன்றும் சத்தத்தையே காணும். நியூஸே வர மாட்டேங்குது, ரெடி ஆயிருச்சு அப்படின்னு. இப்போ அவங்க எல்லாம் வந்து கத்தின்னு இருக்காங்க, ஐயோ என்னையா நினைச்சுன்னு நீ எல்லாத்தையும் ஒன்று சண்டை போடாமல் இருந்தியானா அது போடலாங்க இப்படி பண்ணின்னுக்கிறாரு இவர். அப்புறம் இவர் சொல்றதெல்லாம் நம்பின்னு நீ ஆடினீங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவிலேருந்து போகின்ற பொருட்கள் அப்படின்றது வந்து அங்கே ரொம்ப கட்டாயம். சீனாவை தான் அவங்க கண்டெயின் பண்ணணும். பட் இந்தியாவிலேருந்தும் வரல அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு ஃபேஸ் சேவராக தான் பார்த்தீங்களா அவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க, அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க, இல்லை குடும்பத்தில் 2 பேருக்குள்ள சண்டை போடுறதுனா நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், அதனால தான் நான் அவங்ககிட்ட பேசினேன் சொல்லிக்கிறது இல்லையா? ஆனால் இவன் அங்கே போய் காலில் விழுந்திருப்பான். நம்ம வெளில சொல்லிக்கிறது தான். அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே தமாஷா எடுத்துகிட்டு போவீங்களா? அதை விட்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு அப்படின்னு. ஓகே சார், கடைசி வரை வருகிறது சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஈரானும் அமெரிக்காவும் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போச்சு, ஓகேங்களா? இப்போ ரொம்ப அமைதியாயிருச்சு. இது வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இல்லையா சார்? ஈரானை கண்டு பயந்துடுச்சு ட்ரம்ப் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் சளைச்சவராங்க அவரு. அவர் பாட்டுக்கு கூசாம நான் இந்த சண்டையை நிறுத்தினேன், அந்த சண்டையை நிறுத்தினேன்னு எல்லாம் சொல்லிட்டு போறாரு. எல்லாம் பார்க்குறாங்க, டேய் நீ நிறுத்தினேன்னு சொல்ற, அவன் உங்ககிட்ட வரவே இல்லை. இங்கே வந்து தாய்லாந்து, கம்போடியா சண்டையை நிறுத்தினேன் அப்படின்னாரு. அவங்க வந்து நீ எல்லாம் யாரும் இந்த பக்கம் வராத, மலேசியா வச்சு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டான், நான் தான் அப்படின்ட்டாரு. சொல்லி முடிச்சாரு. மறுபடியும் அங்கே சண்டை நடக்குது. என்னங்கடா இது, நீ நிறுத்தினேன்னு சொல்றான், அவன் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறான், மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறான், உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது பார்க்குறவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? எல்லாரும் பின்னாடி நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்க தெரியுமா தெரியாதா? அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டாரா? அந்த மாதிரி தான். இதை பற்றிலாம் அவர் கவலையே பட மாட்டார். இதெல்லாம் சகஜம்.
இதெல்லாம் பார்த்துருந்தா அரசியலில் நான் மறுபடியும் வர முடியுமா அப்படின்னு நினச்சின்னுக்கிறாரு. இது நான் நினைக்கிறேன், இது வந்து ஊட்டமாகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு பாருன்னு நினைக்கிறேன். அவங்க டிவி எல்லாம் பார்க்கறது போல இந்த நாச்சி முத்து பாத்திர கடையில் வாங்கின கப்பா அந்த மாதிரி இந்த கோடெல்லாம் கொண்டு போய் காமிச்சுன்னுக்கிறாங்க போல இருக்குது. அந்த அம்மா வேற எந்த டிவியும் பார்க்கல அப்படின்றதுனால அவங்க ஏதோ சரி சரி நம்ம வீட்டுக்காரர் நிஜமாவே பெரிய ஆள் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்போதான் தெரியும். அவங்க என்னங்க ஒட்டுக்காரமா தப்பா நினைக்காத வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. மற்றவன் என்ன வேணா நினச்சிட்டு போட்டோமா, நமக்கு என்ன வந்தது. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையவரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.